வணக்கம் நேயர்களே. ஏதோ ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்குது. ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள், ஏகப்பட்ட மசோதாக்கள், டீலிமிட்டேஷன், எஃப்சிஆர்ஏ பில்லு, அப்புறம் இந்த விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் அப்படிங்கிற உயர்கல்வி சம்பந்தமான மசோதா, வந்தே மாதரம் பில்லு, இப்படி நம்ம நிறைய பில்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா 2 நாளா பாராளுமன்றம் முடங்கி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். இப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்கள் எதையாவது இவங்க விவாதத்துக்கு எடுத்துப்பாங்களா? இல்ல வழக்கம் போல முன்ன நடந்த செஷன்ஸ் மாதிரி வெளிநடப்பு செய்யறது ஒரு பக்கமும், அவசர அவசரமா எந்த டிஸ்கஷனும் இல்லாம பல பில்ஸ பாஸ் பண்றது இன்னொரு பக்கமும் அப்படின்னு தான் இருக்குமா? அப்படித்தான் இருக்கும். அவங்களுடைய ஆட்டிடியூட் அப்படித்தான். சந்தர்ப்பம் கிடைச்சா அது மாதிரி தான் மறுபடியும் பண்ணுவாங்க. அது இன்னைக்கு இவங்க எதிர்கட்சிகளை பத்தி கவலைப்படுறது இல்ல, பத்திரிகைகளை பத்தி கவலைப்படுறது இல்ல, பப்ளிக் அவுட்கரிங்கிறத பத்தி கவலைப்படுறது இல்ல. பப்ளிக் மெமரி ஷார்ட், சீக்கிரமா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறபடிதான் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை விஷயங்கள் நடந்தது. அந்த நேரத்துல ஒரு போராட்டம் வந்தது, கொஞ்ச நாள் கழிச்சு பிசு போச்சு. இன்னொன்னு, இது மாதிரி மக்கள் அட்டென்ஷன் டைவர்ட் ஆகிட்டே போகுதுன்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்களுடைய ஆட்டிடியூட் அதே மாதிரி தான் இருக்கும். பல விஷயங்கள் தவறான விஷயங்கள் சட்டமாக இயற்றப்படும் நிலையில் தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஏன் தவறானதுன்னா, அதெல்லாம் ஜனநாயகத்தின் மாண்புக்கு எதிரானது. They may be right in the letter of the law, but not in the spirit of law. அதனால அதெல்லாம் தவறுதான். ஆனா அதுதான் அவங்க செய்வாங்க. தொடர்ந்து அதைத்தான் செய்வாங்க அவங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, திமுக 2 முக்கியமான விஷயங்கள்ல அவங்களுடைய நிலைப்பாட வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா, நேரடியாக ஒரு ஒத்திவைப்பு மசோதாவ லோக்சபாலையும், ராஜ்யசபாலையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மற்ற விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னால மேகதாது விஷயத்தையும், காங்கிரஸ் அதுல என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் அவசியம் டிஸ்கஸ் பண்ணணும். அதற்குன்னு தனியாக மீண்டும் ஒரு ஆணை அமைச்சு அதுல நீங்க சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. இத முதல்ல பேசணும்னு நினைக்கிறேன். காங்கிரஸுக்கு திமுக ஒரு செக் வைக்குதா பார்லிமெண்ட்ல? வைக்குது. ஆனா எல்லா ஆல் இண்டியா பார்ட்டியும் அது மாதிரி தானுங்க இருக்காங்க. அவங்க எங்க கன்சிஸ்டன்டா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இப்ப சிபிஎம்மே எடுத்துக்கங்க. இவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ல தான் இருந்தாங்க, டிஎம்கே கூட. அவங்க கேரளால ஆட்சியில் இருந்தாங்க. முல்லை பெரியார் பத்தி அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? முல்லை பெரியார் அணையை அவங்க இடிச்சிடணும்னு சொன்னாங்க. அதாவது முல்லை பெரியார் அணையில் அதுல சில பொருளாதார இது இருக்கு, காரணங்கள் இருக்கு. அது ஆழமா யாரும் பார்க்கறது இல்ல. முல்லை பெரியார் அணை கட்டப்படும் பொழுதே திருவாங்கூர் மகாராஜா என் ரத்தத்தை ஊற்றி கையெழுத்திடுவதாக நினைத்து கையெழுத்திடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டார். அது அவங்களுக்கு ரொம்ப நேர்மையா பார்த்தா, திருவாங்கூர் ஒரு மகாராஜாவுக்கு கீழே இருந்தது. மெட்ராஸ் ஸ்டேட் வெள்ளக்காரங்களுக்கு கீழே இருந்தது. இவங்க வெள்ளக்காரங்க தன்னுடைய ஸ்டேட்டு அப்படின்னு எதை நினைச்சாங்களோ அதுக்கு சாதகமா தான் பண்ணாங்க. இப்ப காவேரி பத்தி கூட நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்படுறோம். உணர்ச்சி வசப்படுறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு காவிரியில அவங்க பண்றது கர்நாடகா பண்றது சரி கிடையாது. ஆனா முதல்ல ஒரு காவேரி ஒப்பந்தம் 1924 அந்த ஒப்பந்தம் போடும்போது 50 வருஷத்துக்குன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் மைசூர் ஸ்டேட் அங்க இருந்தது அந்நியார், மைசூர் மகாராஜாவுக்கு கீழ. அவங்க புதுசா எந்த அணையுமே கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மொத்த தண்ணியில இவ்வளவு தண்ணியாவது இவங்களுக்கு ரிப்பேரியன் ஸ்டேட்டுக்கு கடை மடையில உள்ள மாநிலத்துக்கு கொடுக்கணும்னு கேட்கறது நியாயம். அணையே கட்டக்கூடாதுன்னு சொன்னதுல நியாயம் கிடையாது. அது எந்த அளவுக்கு நியாயம் கிடையாதோ அந்த அளவுக்கு தேவராஜ அரசு யாரை பத்தியும் கவலைப்படாம தொடர்ந்து அணையா கட்டிக்கிட்டே இருந்தார். அதுவும் சரி கிடையாது. அதே மாதிரி இங்க முல்லை பெரியாறு விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கேரளா கவர்மெண்ட் இவங்களுக்கு இந்த தண்ணியை கொடுக்கறதுனால எக்கனாமிக்கலி எந்த பெனிஃபிட்டும் இல்ல. அவங்க கீழ இன்னொரு அணை கட்டணும்னு சொல்லி ப்ரொபோசல் குடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அணையினால பெரிய பாதிப்பு வரும். இது உடைஞ்சிருச்சுன்னா மிகப்பெரிய அந்த ஒரு பயத்த கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. எத்தனையோ டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தாங்க. அணை பத்திரமா தான் இருக்கு. அதனால கீழ உள்ள இடத்துல நாங்க அணை கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, கீழ அணை கட்டினா அந்த அணையிலிருந்து தண்ணிய ஃப்ரீயா குடுப்பாங்களா? அத பத்தி தே ஆர் கீப்பிங் சைலன்ட். அத பத்தி ஒண்ணும் சொல்லல. அடுத்து அங்க கட்டினா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹைடல் பவர் ப்ராஜெக்ட் அங்க போட முடியும். அவங்க கேரளாவையும் பெங்காலையும் பத்தி ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த ஜனங்கள்ட்ட இருந்து ஒரு டாக்ஸும் வாங்க முடியாது அப்படின்னு. அது மாதிரி அவங்க கேரளா நினைக்கிறாங்க, ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மின்சாரம் வித்தே நம்முடைய பொருளாதார நிறைவு அடைஞ்சிடலாம்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க.
அப்ப அங்க கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு சாதகமான ஒரு இத வந்து அவங்க எடுக்கிறது இல்ல. ஸ்டாண்ட் எடுக்கிறது இல்ல. இந்த மோர் தென் ஒன் ஸ்டேட்ல வந்து பவர்ல உள்ள எல்லா அரசுக்குமே இந்த சங்கடம் இருக்கு. அந்த சங்கடத்த இன்னைக்கு திமுக பயன்படுத்துது. அரசியல் செய்ய பார்க்குறாங்க. அதுல என்ன தவறு இருக்கு? இவங்கள வந்து அரசியல் முதுகுல குத்திட்டு தான் போறாங்க காங்கிரஸ்காரங்க. பதிலுக்கு இவங்க அரசியல் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறாங்க. அவ்வளவுதான் விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து டீலிமிட்டேஷன் பில். ஆம், கடந்த காலத்துல திமுக பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா இதை எதிர்த்தாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை இன்னும் ஒரு 30 வருஷம் தள்ளி போடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த பில் வந்து ஏப்ரல் மாதம் கொண்டு வரப்பட்டோம்னா அந்த பில்லை வந்து தேர்தலுக்கு முன்னாலே எப்படி எரிச்சாரு. அதுக்கப்புறம் இந்த பில் வந்து தோத்து போனோம்னா எப்படி அது ஒரு விண்டிகேஷன் அப்படின்னு பேசினாருங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு திமுகவுடைய ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு. மசோதால என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை பொறுத்து நாங்க டிசிஷன் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை வந்து திமுக எடுக்கிறாங்களே. இந்த நிலைப்பாடு மாற்றத்துக்கு என்ன காரணம்? இல்ல காங்கிரசுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும்னு தான். ஆனா திமுக தலைவர் தெளிவா சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகளை மீறுவதாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இவங்க எந்த திருத்தம் கொண்டு வந்து இந்த மசோதாவை கொண்டு வந்தாலும், அது தமிழ்நாட்டுக்கும், கர்நாடகாவுக்கும், ஆந்திராவுக்கும், கேரளாவுக்கும், பஞ்சாபுக்கும், ஜேஎன்கேக்கும் எதிராகத்தான் இருக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. இப்ப அவங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா செய்றத நினைச்சுக்கிட்டு செய்றாங்கன்னா, நாங்க இன்னைக்கு உள்ள பாப்புலேஷன் கிரைட்டீரியா படி கூட்டுவோம். 50% கூட்டுவோம். ஆனா உங்க ப்ரொப்போர்ஷன 1971 படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது அதாவது 2011 சென்சஸ் படி நாங்க கூட்டுவோம் சீட்ட வந்து. ஆனா ப்ரொப்போர்ஷன் வந்து 1971 ப்ரொப்போர்ஷன்ல வச்சுக்கிடுவோம். இது வந்து வச்சுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு உள்ள ப்ரொப்போர்ஷன் படி நீங்க டபுள் ஆக்குனீங்கன்னா 50% குடுத்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற 40க்கு வந்து 60 கிடைக்காது. ஏன்னா இன்னைக்கு உள்ள 2011 சென்சஸ்ல நம்ம இன்னும் பாப்புலேஷன் குறைச்சிருக்கோம். அவங்களுடைய பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷனேட்டா கூடியிருக்கு. யுபி திரும்ப திரும்ப யுபிய ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் அவ்வளவுதான். யுபி, எம்பி, ராஜஸ்தான் வரிசையா சொல்லிட்டே போலாம். பீகார். உண்மை என்னன்னா, அந்த அரசுகளும், அந்த மாநிலங்களும் வந்து ஜனத்தொகையை குறைக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா, அவங்களுடைய முயற்சிகள் வந்து நம்ம வெற்றி பெற்ற அளவுக்கு, தென் மாநிலங்கள் வெற்றி பெற்ற அளவுக்கு கிடையாது. இந்த இதுல வந்து ஃபெர்டிலிட்டி ரேட்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். ஆஸ் எ டாக்டர் யூ நோ அபௌட் இட். ம். 1000 பெண்கள்ல ஒரு வருடத்துல கருத்தரிக்கும் வல்லமை பெற்ற 1000 பெண்கள்ல 22 பேர் மட்டும் குழந்தை பெத்துக்கிட்டா, பெர்சன்டேஜ்ல 2.2%. 22 பேர் மட்டும் குழந்தை பெத்துக்கிட்டா, அந்த நாட்டிலேயோ, மாநிலத்திலேயோ பாப்புலேஷன் வந்து ஸ்டேபிள் ஆயிரும். இறப்பு, பிறப்பு விகிதம் சரியாயிரும். அதுக்கு கீழ போச்சுன்னா, அங்க வந்து இறப்பு விகிதம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். பிறப்பு விகிதம் கம்மியா இருக்கும். மேல போச்சுன்னா, பாப்புலேஷன் கூடிக்கிட்டே போகும். பிறப்பு விகிதம் கீழ வந்துச்சுன்னா, பாப்புலேஷன் குறைஞ்சுகிட்டே போகும். மேல போச்சுன்னா பாப்புலேஷன் கூடிக்கிட்டே போகும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல 2.2ல இருந்து எப்பயோ 2.2 கிராஸ் பண்ணி இப்போ 1.9 1.6 தமிழ்நாட்டுல இருக்கு. யுபி இன்னும் 3க்கு பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்களும் முதல்ல 5ல இருந்து குறைச்சிருக்காங்க. நோ டவுட். ஆனா 3க்கு பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க வந்து 2011 சென்சஸ் அடிப்படையில நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த 40 சீட்டுங்கிறது இந்த 2011 பேஸ்ல என்ன கிடைக்கணும்? நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன கிடைக்கும்? ஒரு 35 கிடைக்கலாம். அந்த 35ல வந்து 50% கூட்டுனாங்கன்னா 35, 17ன்னு சொல்லி நமக்கு வந்து 52 கிடைக்கலாம். ஆனா அவங்களுக்கு வந்து 80ல இருந்து கூட்டுறதே 100 கூட்டி, அதுக்கப்புறம் அதுல ஒரு 50 கூட்டி 150 கொடுக்கலாம். அதனால இது கொண்டு வர்றதே மிஸ்யூஸ். எப்படி இவங்க 1971 பாப்புலேஷன் பெர்சன்டேஜ மெயின்டெயின் பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த குழப்பம் இருக்கு. இத விட இன்னொரு பெரிய குழப்பம் என்னன்னா, சரி இன்னைக்கு 50% கூட்டிட்டீங்க. சரி. 2022 சென்சஸ் வரும்ல? அல்லது 2000 இப்பதான் நடந்திருக்கு சென்சஸ். 2026 சென்சஸ் இருக்குல்ல? டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒண்ணு ஃபார்ம் பண்ணும்போது, டீலிமிட்டேஷன் ஆக்ட் என்னன்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு உத்தரவு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. டீலிமிட்டேஷன் கமிஷன். பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் படி நீங்க வந்து டீலிமிட் பண்ணுங்க. கான்ஸ்டிட்யூன்சிய கூடுங்க அல்லது குறைச்சிருங்க. இதனால தான் முதல்ல தமிழ்நாட்டுக்கு 42 கான்ஸ்டிட்யூன்சி இருந்தது. 1952ல. அது 39 ஆச்சு. பாண்டிச்சேரியும் சேர்த்தா நமக்கு 40. ஏன் 39 ஆச்சு? நம்முடைய பாப்புலேஷன நம்ம வெற்றிகரமா வந்து நம்ம வந்து குறைச்சோம். அப்போ தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் இத அப்போஸ் பண்ணி இவங்களுக்கு கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதினாங்க. அந்நேரம் சொல்லுவாங்க முரசொலி மாறன் வந்து நேரடியா போய் இந்த கடிதத்த வந்து மிசஸ் காந்திட்ட குடுத்தாருன்னு சொல்லுவாங்க. மிசஸ் காந்தி வந்து இத புரிஞ்சுகிட்டாங்க. அவங்க வந்து ஷி வாஸ் அன் ஆல் இண்டியா லீடர். அவங்க வந்து அனைத்து இந்தியாவுக்கும் தான் பிரதமர்ன்னு உணர்ந்தவங்க. அதுக்கு பிறகு ஒரு பாலிடிக்ஸும் இருக்கு. அந்நேரம் பிஜேபி வந்து நார்த்ல வந்து தான் இருந்தது ஒழிய, இந்த சவுத் பக்கமே திரும்பல. அவங்களுக்கு எந்த விதமான இது கிடையாது இங்க. ஆனா காங்கிரஸுக்கு பெரும்பான்மையான ஸ்ட்ரென்த் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் இருந்தது.
1977 வந்து எமர்ஜென்சிக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து வட இந்தியாவில் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் தென்னிந்தியாவில் முற்றிலுமாக ஆதரிக்கப்பட்டது. அப்ப தன்னுடைய ஆதரவு கரங்கள் நீட்டுற சவுத்த வந்து நம்ம விட்டுக் கொடுத்துடக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க வந்து 1971 பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் தான் இனிமே சீட்ஸ் இருக்கணும் பார்லிமெண்ட்ல. இதுக்கு அசம்பிளிக்கு நீங்க கூட்டுங்க போறீங்க. ஆனா பார்லிமெண்ட்ல இப்படித்தான் இருக்குன்னு சொன்னாங்க 25 வருஷத்துக்கு. அடுத்து வாஜ்பாய் நான் மிகப்பெரிய மாபெரும் தலைவரா ஏன் நினைக்கிறேன்னா, அவர் தலைவரா இருந்த காலத்திலேயே வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து பிஜேபி பெரிய பார்ட்டியா கிடையாது. ஆனா அவர் இதனுடைய நியாயத்தை புரிஞ்சுகிட்டு இன்னும் 25 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணார். தனக்கு அதிக ஆதரவு கொடுக்காத தென் மாநிலங்கள், பஞ்சாப் போன்ற மாநிலங்கள், ஜே&கே இவைகளெல்லாம் பலன் பெறும் என்று தெரிந்தும் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு வாஜ்பாய் வந்து அதை ஏத்துக்கிட்டாரு. இன்னொரு 25 வருஷம் கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்னன்னா, வாஜ்பாயுடைய பிஜேபி வந்து நரேந்திர மோடி பிஜேபி கிடையாது. இந்த 2 பிஜேபி கிடையாது, ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. இவர் வந்து எந்த விதமான மொராலிட்டியை பத்தி கவலைப்படுற ஒரு மனிதரா வந்து தெரியல. அதனால இன்னைக்கு வந்து இவங்க 50% கூட்டுறாங்கன்னு வைங்க. 2026 சென்சஸ்ல இவங்க வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணும்போது, அந்த டீலிமிட்டேஷன் எதை வச்சு இது பண்ணுவாங்க? பாப்புலேஷன் வச்சு தான் பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு நீங்க ப்ரொவைட் பண்ணிருக்கீங்களா? அதனாலதான் கொரியன் கமிட்டி வந்து டிஎம்கே கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அடுத்த 100 வருஷத்துக்கு இதே மாதிரி தான் இருக்கணும் பார்லிமெண்ட். கூட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பாப்புலேஷன் எல்லா ஸ்டேட்லயும் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுற வரைக்கும் நீங்க டீலிமிட்டேஷன் சொல்லி பார்லிமெண்ட்ல கை வைக்காதீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இவராவது முன்னாள் முதல்வராவது 30 வருஷம் தான் கேட்டாரு. அவங்க 100 வருஷத்துக்கு கேட்டாங்க. இதுல டிஎம்கே தன்னுடைய ஸ்டாண்டை மாத்தக்கூடாது. அதாவது காங்கிரஸ மூக்கு உடைக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆனா காங்கிரஸ மூக்கு உடைக்கிறேன்னு சொல்லி போய் தமிழ்நாட்டுடைய நலன்ல கை வச்சிடக்கூடாது. அதுல அவங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி மோடிக்கு பெருசா மொராலிட்டி எல்லாம் கிடையாது. எப்படியும் இந்த டீலிமிட்டேஷன் பில்ல பாஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான முயற்சியில வந்து பாஜக இறங்கியிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். 2/3 மெஜாரிட்டி தேவை. அதற்கு டிஎம்கே உடைய 22 லோக்சபா எம்பிஸும் ராஜ்யசபா எம்பிஸும் தே பிளே a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிற ஒரு அரசியலும் இப்ப வந்து சமீப காலமாக பேசப்படுகிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். உண்மையிலேயே பிஜேபிக்கு அந்த 2/3 மெஜாரிட்டிக்கு திமுகவோட ஓட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி கடந்த காலங்கள்ல பல பேரை சஸ்பெண்ட் பண்ணி இல்ல வெளிநடப்பு பண்ணதுக்கு அப்புறம் அவசர அவசரமா மசோதாக்களை பாஸ் பண்ணிட்டாங்களோ அந்த மாதிரி எஃப்சிஆர்ஏ இந்த சிக்ஷா அதிஷ்டான் இதெல்லாம் டிஸ்கஷனுக்கு கொண்டு வந்து இவங்க எல்லாம் வெளிநடப்பு பண்ணதுக்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் பில்ல பாஸ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கருத்தும் சோசியல் மீடியால பேசப்படுது. இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து இஃப் மை மெமரி இஸ் ரைட், டோட்டல் இருக்கிறவங்கள 2/3 மெஜாரிட்டி மட்டும் பத்தாது. டோட்டல் மெம்பர்ஸ்ல 50% மெஜாரிட்டி வேணும். அதாவது ஆள் இருக்காங்க இல்லைங்கிறத பொறுத்து இல்லை. 542ல 221 222 வந்து இருக்கணும், மெஜாரிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அவ்வளவு லேசா ஆளுகளை எல்லாம் வெளியேற்றி விட்டுட்டு இதை பாஸ் பண்ண முடியாது. டிஎம்கேடைய சப்போர்ட்டை தான் அவங்க கேட்கிறாங்க. சரத்பவார் ஏற்கனவே சரத்பவார் வந்து அவரு அவரை பத்தி சொல்ல வேண்டியதில்லை. எங்க வேணாலும் எப்ப வேணாலும் தாவுவார். அதனால இப்ப எங்க தாவ போறான்னு நமக்கு தெரியாது. திமுக சப்போர்ட் கேட்கிறாங்க. திமுக இல்லாம இதை அவங்களால பண்ண முடியாது. திமுக இதுல எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இந்த நிலைப்பாட்டுல திமுக மாறிச்சுன்னா அவங்களுடைய பேசிக்கே என்ன, ஸ்ட்ரென்த் வந்து என்ன? அவங்க மாநில சுயாட்சியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, தமிழை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது ரெண்டு தான் அவங்களுடைய பேசிக் ஸ்ட்ரென்த். தமிழகத்தின் விழுமியங்களை, ஆழ்ந்த விழுமியங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. மாநில சுயாட்சின்னு வரும்போது முதல்ல இவங்க தான் நிற்பாங்க. ஒண்ணு மனசுல வச்சுக்கணும், இந்த டீலிமிட்டேஷனை எதிர்த்து முதல் குரல், பெருத்த குரல் கொடுத்தது முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் தான் மற்ற மாநிலத்தில் உள்ள எதிர்கட்சி முதல்வர்கள் மற்றும் எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டி வச்சு ஒரு மீட்டிங் போட்டாரு. மீட்டிங்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. தீர்மானம் போட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதினார். இது மாதிரி நாங்க வந்து ஒரு மீட்டிங் போட்டோம், இந்த மாதிரி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம், தீர்மானத்தை அனுப்பி வைக்கிறேன், இது சம்பந்தமா உங்களுடன் பேசுவதற்கு எனக்கு சமயம் கொடுங்க லெட்டர் போட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்பாயின்மெண்டே கொடுக்கல. இதுதான் உண்மை. இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு பிஎம் வந்து அப்பாயின்மெண்டே கொடுக்கல. அதாவது ஒரு ஜனநாயக விரோதமான போக்கு பிஜேபிக்கு இருக்குங்கிறதுக்கு இதை விட பெரிய உதாரணமே தேவையில்லை. இவங்களுக்கு ஜனநாயகம் இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. அதனால ஜனநாயகத்தின் உள்ளே இருந்து கொண்டே ஜனநாயகத்தை ஒழிப்பது எப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய செயல்கள் இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி தான் இருக்கு. அதனால வந்து இதுல வந்து திமுக வந்து தன்னுடைய நிலைப்பாட்டில் வந்து தெளிவா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டம் வந்து மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சோனம் வாங்சுக் இன்னைக்கு 23வது நாளா வந்து அவர் உண்ணாவிரதத்தை வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா ஒன்றிய பாஜக அரசு இதை பத்தி எல்லாம் கண்டுக்கிறதாவே தெரியலையே சார். இதை எப்படி பாக்க? இல்ல, அவங்க எப்ப கண்டுக்குவாங்கன்னா அவங்களுக்கு ஆட்சிக்கு ஆபத்து வரும்னா கண்டுக்குவாங்க. ஃபார்மர்ஸ் லா பத்தி அவங்க கண்டுக்கிடவே இல்லை.
அடுத்து வந்து அந்த ஃபார்மர்ஸ்ல நீ உறுதியா நின்னா யூபியில் வந்து தோத்துருவோம்னு சொல்லி ஆதித்யநாத் போது பிரஷர் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த லா வந்து வாபஸ் வாங்கினாங்க. ஆனா அதுலயும் பாருங்க அவங்களுடைய கள்ளத்தனத்தை, இதுக்கு வேற சரியான வார்த்தை கிடையாது. இது கள்ளத்தனம் தான். ஃபார்மர்ஸ் லாவ வந்து ரிப்பீல் பண்ணாங்க. ஒத்துக்கிட்டாங்க அந்த லாஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லி. ஆனால் அதை எதிர்த்தாங்கன்னு சொல்லி சில பேர் மேல வழக்கு போட்டிருந்தாங்கல்ல. தேச விரோத வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த பஞ்சாப் விவசாயிகள் குடும்பம் நான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால வேலை பார்க்கும்போது பஞ்சாபுக்கு போயிருக்கேன். நீங்க வில்லேஜ்ல எங்க போய் பார்த்தாலும், அவங்க அவ்வளவு நல்ல இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்கட்ட இருந்து பல மாநிலங்கள் வந்து கத்துக்கணும். நம்முடைய கிராமங்கள் அது மாரி தான். இதுல வந்து இந்த என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. ராமசாமி திரைப்படத்துல நடிப்பாரு. நிழல் கூத்துங்கிறத பத்தி அவர் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தாரு. நான் வந்து எம்ஏ படிச்சுக்கிட்டு இருந்தபோது, அந்த காலத்துல பெரிய டேப் ரெக்கார்டர் ஒண்ணு தலைக்கு மேல வச்சுக்கிட்டு போவாரு. ஒரு நாள் என்கிட்ட சொன்னா, "நீங்களும் வாங்களேன், கிராமத்துக்கு வாங்களேன்" அப்படின்னாரு. ஏன்னா இந்த கிராமத்துல உள்ள பெண்கள்ட்ட போய் அவங்களுடைய பாட்டெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாரு. அவர் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பாட்டுலாம் இருக்கும். "சாலையிலே போறவரே சந்திரரே ஏங்கொழுந்தா, இங்கிலீஷு படிச்ச உம்மை எப்படி நான் கூப்பிடணும்?" இப்படிலாம் பாட்டு வரும். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வருவாரு. அப்ப ஒரு கிராமத்துல நாங்க போயிருக்கோம். ஒரு பாட்டியம்மா. அந்த பாட்டியம்மாட்ட போய் இவரு உட்கார்றாரு. உட்கார்ந்து, "ஆ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அந்த அம்மா சொன்னது, "இருக்கணும் தம்பி, வெயில்ல வந்திருக்கீங்க. குளு குளுன்னு கூல் இருக்கு. கொஞ்சம் குடிச்சுக்கிறீங்களா?" அவங்கலாம் வசதியானவங்க இல்லையே! ஆனா அவங்கட்ட இருந்து அதே மாரி தான் பஞ்சாபீஸ். இப்ப பஞ்சாபீஸ்ல வந்து கிராமத்துல போய் உட்கார்ந்து அவங்க குடுக்குற ரொட்டிய சாப்பிட்டுட்டு குடும்பத்த பத்தி பேசுவாங்க. ஒரு 5 நிமிஷத்துல அந்த குடும்பத்துல 3 தலைமுறையா யார் யாரெல்லாம் ராணுவத்துல இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மேல வந்து தேச துரோக வழக்கு போடுறத விட இழிவான ஒரு செயல் எதுவுமே கிடையாது. அதை இந்த பிஜேபி பண்ணாங்க. இன்னும் அந்த வழக்கு வாபஸ் பெறப்படவில்லை. அப்படிப்பட்டவங்க. இவங்கள நம்பவே முடியாது. எந்த இன்னைக்கும் விதத்திலும். ஆக்சுவலா இன்னைக்கு விவசாயிகள் போயிருக்காங்க சார். பஞ்சாப்ல இருந்து, ஹரியானால இருந்து எல்லாரும் பார்டர்ல டெல்லி நோக்கி நிப்பாட்டிட்டாங்க. பயணம் பண்ணியிருக்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து ஆமா. இந்த இவங்க மாதிரி தில்லி சலோ அப்படிங்கிற போராட்டம்லாம் அரசுடைய கவனத்தை ஈர்க்கும். அரசு வந்து இந்த மாதிரி டில்லிய முற்றுகையிடுறாங்க அப்படின்னா, அரசு வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தும். ஆ அவங்க சொல்லக்கூடிய கோரிக்கைகள கன்சிடர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு போக்கு இருந்தது. இப்போ வந்து கவன ஈர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, யார் தில்லிக்கு வந்து போராடினாலும் பரவால்ல, அவங்க செத்தாலும் பரவால்ல, நாங்க கவலைப்பட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிட்யூடோட இந்த கவர்ன்மெண்ட் இருக்கே. அது மட்டும் இல்ல. போராட்டத்துக்கு டிராக்டர்ல தானே வர்ற. அப்ப இது பூரா முள்ள முள்ள முள்ளு, கண்ணாடி சில்லு இதெல்லாம் ரோட்ல போட்டு வச்சாங்க. அந்த துப்பாக்கி இதெல்லாம் சூடே டயர்லாம் பங்க்சர் நடத்துனாங்க ஆயி சார். ஆமா. டயர்லாம் பங்க்சர் ஆயிடுச்சுன்னா வரவே முடியாதுல்லன்னு இதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு செயல். எதுக்காக வேண்டி பயப்படணும்? இப்ப எம்ஜிஆர் வந்து முதல்ல என்ன சொன்னாங்க? பயந்து ஓடிருவாருன்னாங்க. அப்போ ஒரு தடவ செக்ரட்டேரியட்ல அவர் இருந்தபோது, பசங்க மாணவர்கள் மடமடமடன்னு மாணவர்கள் குமியிறாங்கன்னு செய்தி வந்தது. உடனே போலீஸ்காரங்க வந்து ரிங் ரவுண்ட் செக்யூரிட்டினாங்க. ரிங் ரவுண்ட்னா சரி அப்படி ஒரு ரிங் மாரி சுத்திக்கணும். சிஎம்ஐயோ, விஐபியோ சுத்திக்கணும். அவங்க எம்ஜிஆர் சொன்னாங்க, "போங்க நீங்களும் உங்க ரிங் ரவுண்டுன்னு" சொல்லிட்டு நேரா போயிட்டாரு. போய் என்ன என்ன வேணும் உங்களுக்கு அப்டின்னாரு. அவங்க எதிர்பார்க்கல. சிஎம் இது மாரி வந்து பேசுவாருன்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கல. உடனே அவங்க பிரச்சனைலாம் சொன்ன உடனே, சரி இப்படி திமுதும்னு ஒரு 100 பேர் வந்தா, அதனால வந்து ஒருத்தருக்கு எதிரா 100 பேருக்கு எதிரா ஒருத்தன் நான் பேச முடியுமா? இதான் பிரச்சனை நம்ம பேசுவோம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவருடைய பேச்சுல இருந்த அந்த நேர்மைய பார்த்து, அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸ்டேட்ஸ்மேன் ராஜப்பான்னு நெனைக்கிறேன். அவர் தான் பிரின்சிபல் ரிப்போர்ட்டர். அத ஸ்டார் பெர்ஃபார்மர், ஸ்டார் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்து, எம்ஜிஆருடைய அந்த துணிகரமான செயல வந்து பாராட்டி வந்து எழுதியிருந்தார். அதனால அரசாள்றவங்க வந்து நெறைய நான் பார்த்துருக்கேன். சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ் வந்து பேசும்போது, தடியடி நடத்துறதுக்கு ஒத்துக்காம இருந்த ஆஃபீசர்ஸ்லாம் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப டிலே பண்ணுவாங்க. வழியே இல்லன்னா பண்ணுவாங்க. அப்ப நான் அப்படிப்பட்ட ஒரு சீனியர் ஆஃபீசர்ட்ட வந்து கேட்டேன். ஆமா, அவ்வளவு புரொவோகேஷனா இருந்தது. நீங்க தடியடி பண்ணல. அவ்வளவு தூரத்துக்கு போஸ்ட்போன் பண்ணீங்க. கடைசில தடியடி பண்ணத்தானே செஞ்சீங்க அப்டின்னேன். அவர் சொன்னாரு, ஆமா கடைசில மைல்டு லாட்டி சார்ஜ் பண்ணேன். ஏன்னா பேசி நெறைய பேர அனுப்பி விட்டேன். நமக்கு என்ன புரியணும்னா, நம்ம விரோதிகள் கூட பேசல. நம்ம பாகிஸ்தான் கூட பேசல. நம்ம மக்கள் கூட தான் பேசுறோம். அவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து தடியடி பிரயோகம் பண்ற அதிகாரம் என்கிட்ட இருக்கு. எந்த வினாடியும் அத நான் பயன்படுத்த முடியும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த த்ரெட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த த்ரெட்ட பக்கத்துல வச்சுக்கிட்டே தான் பேசணும். நீங்க பேசாம கலைஞ்சு போயிருங்க, கலைஞ்சு போயிருங்க. அவங்க வந்து நம்முடைய நோக்கம் வந்து அவங்கள உதைக்கிறது இல்ல. நம்முடைய நோக்கம் அவங்கள திருத்துறது. இதுதான் சரியான பண்பு. தவறான நோக்கத்துக்கு வந்தா கூட அவங்கள உட்கார வச்சு பேசி அதுதான் ஜனநாயகம். ஆனா இன்னைக்கு சரியான நோக்கத்துக்காக வர்றவங்கள பத்தி கண்டுக்கிடாம இருக்குது. இல்லன்னா தடியடி பண்றது, கேஸு, நீங்க சொல்ற மாரி ஃபயரிங்கு. பேசவே மாட்டேங்கிறாங்களே சார். இப்ப மோடி வந்து எதுக்குமே பேச மாட்டேங்கிறாங்களே. குறைஞ்சபட்சம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா,
சேம்பர்ல உட்கார்ந்து பேசும்பொழுது மோடி என்ன சொல்றாருன்னா, ராக்கெட் லான்ச்ச பத்தி பேசுறாரு. இளைஞர்களுடைய ஸ்டார்ட் அப்ப பத்தி பேசுறாரு. யூத் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேசுறாரு. ஆனா அதே இளைஞர்கள் தான் வெளியில அவங்களுடைய எதிர்காலத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து இழிவுபடுத்துறாரு. மக்கள் வந்து திசை திருப்பப்பட்டிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஆன்டி நேஷனல்ஸ் அப்படின்னு பேசுறாரு. ஆனா அவங்களோட பேச வேண்டிய மோடி பேசவே மாட்டேங்கிறாரு. அரகன்ஸ் அரகன்ஸ் எங்கிட்ட பவர் இருக்கு, இது யார் என்ன செய்ய முடியும்? நேத்து பதவிக்கு வந்த தமிழ்நாட்டு முதல்வரே அது மாதிரி தான் இருக்காரு. இவர் வந்து திமுக எம்எல்ஏ வந்து நான் திமுக எம்எல்ஏ பேசுனது தப்பு தான் நினைக்கிறேன். அவர் பேசுனது தவறான வார்த்தைகளை தான் ஆமா. பயன்படுத்தினாரு. தப்புதான். வழக்கு தவறுதான். போடுங்க. ஆமா, வழக்கு பதிவு பண்ணுங்க. நான் பெயிலபிள் செக்ஷன், பெயிலபிள் செக்ஷன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாமீன் கொடுங்க. இல்லைன்னா நான் பெயிலபிள் செக்ஷன்னா லாயர் அலோவ் பண்ணுங்க. எதுவும் பண்ண மாட்டோம், இந்த ஆளு ஒரு நாள் உள்ள வச்சு இதை ஒரு திருப்திப்படுத்தணும்னு சொல்லி நினைச்சா இது வந்து அரகன்ஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. அரகன்ஸ் நெவர் பேஸ். அவர் சுத்தி உள்ளவங்க வந்து அவர் சரியான அறிவுரையை கொடுக்கணும். சின்ஸ் யூ மோதிட்டு அது brought ரொம்ப up இருக்கு. விஜய். நம்பிக்கையில்லா சின்ஸ் யூ தீர்மானம் brought up கொண்டு வந்துதான் மோதியை பார்லிமெண்ட்டுக்குள்ளே வர வைக்க முடிஞ்சது எதிர்கட்சிகளால. அது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததே மணிப்பூர்ல நடக்கிற கொடுமை. அன்னைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கும் மணிப்பூர்ல கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அவ்வளவு நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு பதில் சொன்ன பிரதம மந்திரி தன்னுடைய கட்சியின் சாதனைகளை பத்தி மணிக்கணக்கா பேசி மணிப்பூரை பத்தி லெஸ் than 2 minutes பேசினாரு. இதுதான் இவர் ஜனநாயகத்துக்கு கொடுக்கிற மரியாதை. மணிப்பூர்ல 2 பெண்கள் வந்து நிர்வாணமாக ஊர்வலமாக இழுத்து செல்லப்பட்ட கொடுமை நடந்தது. அதை பத்தி ஐபி இவருக்கு ரிப்போர்ட் பண்ண உடனே இதை பத்தி நம்ம பேசாம இருந்தா நம்ம பேரு கெட்டு போயிருமே. அது வரைக்கும் மணிப்பூரை பற்றி மௌனம் காத்த பிரதமர் அந்நியாரம் என்ன பேசினாரு? பெண்களை இழிவுபடுத்துகின்ற செயல்கள் மணிப்பூர், ராஜஸ்தான் வரிசை காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் ஆளுதோ அந்த ஸ்டேட்ல போன்ற மாநிலங்களில் நடைபெறுவது வருத்தத்திற்குரியது. ஏன் உங்க ஊபியில என்ன வாழுது? அங்க என்ன வாழுது? பெண்களை கொடுமைப்படுத்த இந்தியா முழுமைக்கு நடக்குது. அது வந்து மேல் சாவனிசத்துடைய வெளிப்பாடு. இதுல எந்த கட்சி வேறுபாடும் கிடையாது. இதுலயும் அரசியல் பண்ணவா? அப்படிதான் பண்ணாரு. தர்மேந்திர பிரதான பாதுகாக்கிறதுல பிஜேபி ஏன் இவ்வளவு தீவிரம் காட்டுது? ஒரு காலத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் இவரு தானாபதி பிள்ளைன்னு அவருக்கு அமைச்சரா இருந்தவர் போய் என்ன பண்ணாரு, எட்டப்பனுடைய இதுல போய் கிரைனரிக்கு என்ன சொல்லுவீங்க, இது இந்த தானியங்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, தானிய கிடங்கு. தானிய கிடங்கு. ஆமா, அங்க போய் கொள்ளையடிச்சுட்டு வந்துட்டாரு. தானிய கிடங்கு காவல்காரரா இருந்தவரையும் கொண்டுட்டு வந்துட்டாரு. உடனே எட்டப்பனுடைய ஆட்கள் வந்து சொல்றாங்க, அவர் எங்ககிட்ட ஒப்படைங்க. இது என்னங்க எங்க ஏரியால வந்து எங்க தானியங்கள் வந்து கொள்ளையடிச்சு போறாருன்னா, அங்கதான் ஆரம்பிச்சது கட்டபொம்மனுக்கும் இவங்களுக்கும் வெள்ளைக்காரங்களுக்கும் கிடையாது. அதுவே கட்டபொம்மன் வெள்ளைக்காரங்களுக்கு ஒழுங்கா கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தவர் தான். அப்ப கட்டபொம்மன் சொல்லிட்டாரு, அது எப்படி என்னோட ஆளை வந்து நான் எப்படி உங்ககிட்ட விடணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு 2 விதமான கருத்துக்கள் கூறப்பட்டன. அதாவது தானாபதி பிள்ளையை வந்து தன்னுடைய முதல் மந்திரியை கொண்டு விட்டுட்டா தனக்கு வந்து கெட்ட பேர் வந்துருமே, கிரெடிபிலிட்டி போயிருமேங்கிறதுக்காக அவர் வந்து விட மாட்டாரு, விடலன்னு சொல்லி சொன்னாங்க ஒருத்தங்க. இன்னொரு சொன்னாங்க, அடிச்ச கொள்ளையில ஏற்கனவே ஷேர் கட்டபொம்மனுக்கு போயிருச்சு, அப்படிங்கும்போது அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு அப்படின்னு இன்னொரு கருத்து சொன்னாங்க. கட்டபொம்மனை பற்றி அவர் ஜனங்கள்ட்ட வந்து ரொம்ப பெரிய நேர்மையான அரசரா நடந்தாருன்னு கிடையாது. பெரிய சிந்தல்லாம் இருக்கு. கட்டபொம்மன் வந்து காதிருப்பான் கட்டபொம்மன் சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்குலாம் அவரை பத்தி மோசமா சொல்றவங்களும் இருக்காங்க. அவர் இது தமிழ்வாணன் வந்து கட்டபொம்மன் கொள்ளைக்காரன்னு ஒரு இதை எழுதியிருக்காரு, எபிசோட எழுதியிருக்காரு. இப்ப உண்மை என்னன்னா, கட்டபொம்மன் கடைசியில வந்து அவர் வந்து தைரியமா வந்து தூக்குல தொங்கினார். அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள அவருடைய நடவடிக்கைகளை வந்து கிரிட்டிக்கலா வந்து பார்க்கணும். இந்த சிவாஜி கணேசன் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நடிச்சதுனால கட்டபொம்மன் வந்து ஒரு பெரிய ஹீரோன்னு நம்ம எல்லாரும் மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு. அது மாதிரி இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் வந்து இவங்க வந்து காப்பாத்துறாங்கன்னா சில சந்தேகங்கள் எழத்தான் செய்யும். எதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு காப்பாத்துறாங்க? அப்ப அவரை மீறி சில செயல்கள் நடந்ததா? அவர் மீறி உள்ளவங்களுடைய ஆசீர்வாதத்தோட செயல்கள் நடந்ததா? ஒவ்வொரு வருஷம் வந்து இது நீட்ல வந்து லீக் ஆகிக்கிட்டே இருக்கு. முதல்ல நீட்டை வந்து ஜட்ஜி வந்தாலும் சொன்னாங்க, இல்ல ஆல் இந்தியா லெவல்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வரது நல்லதுதான் சொன்னாங்க. ஆனா இப்ப 10, 12 வருஷமா நடக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரியணுமே, இது வந்து கொள்ளை கூட்டம் நடத்துற மாதிரி இப்ப நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரியணும்ல. இப்ப நீட்ல வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்லணும், இது முக்கியமான விஷயம். மொத்தம் ஒரு 300 சீட் சொல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 300 சீட் இருந்ததுன்னா நீங்க 300 சீட்டுக்கு தானே செலக்ட் பண்ணணும். நீங்க 1500 பேர்களை செலக்ட் பண்றீங்க. இப்ப நீங்க வசதி இல்லாத குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க, கொஞ்சம் வச்சுக்கோங்க ஷர்மிளா. நீங்க வந்து 82% மார்க் வாங்கியிருக்கீங்க. எங்க அப்பா வசதியானவர், நான் 48% வாங்கியிருக்கேன். நம்ம 2 பேருமே செலக்டட் நீட்ல. அதுக்கப்புறம் எனக்கு 30 லட்சம் ரூபாய் கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கு. எங்க அப்பாட்ட வந்து பணம் இருக்கு. நான் நீட்ல இதுல வந்து பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சேர்ந்துருவேன். 82% வாங்கினவங்களுக்கு சேர முடியாது. இதுதான் உண்மை. இது யாராவது இல்லைன்னு சொல்லட்டும் பார்ப்போம். அப்ப இந்த தேர்வு முறை எவ்வளவு கொடுமையானது.
இதை இந்த வருஷமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த ஆல் இந்தியா லெவலில் வந்து 15% கோட்டான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த அந்த கோட்டா கொண்டு வந்து என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் அவங்களுடைய பணத்தை வச்சு உருவாக்கின பல்கலைக்கழகங்கள, மருத்துவ பல்கலைக்கழகங்கள்ல, மருத்துவக் கல்லூரிகள்ல மொத்தம் உள்ள சீட்ல வந்து 15% வந்து இதுக்கு ஆல் இந்தியா கோட்டா அப்படின்னு சொல்லி வச்சா, அதனால என்ன நடந்துச்சு, ஆல் இந்தியா கோட்டால முதல்ல வந்து ரிசர்வேஷனே கிடையாது. அப்ப எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு வந்து கட்டு. 15% கட்டு. ஒண்ணுமே இல்ல. அந்தந்த ஸ்டேட்ல. இத என்ன காரணம் சொன்னாங்க? காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அ மெடிக்கல் டென்சிட்டி அதிகமா இல்லாத மாநிலங்கள் இருக்கே, அந்த மாநிலங்களில் உள்ள மாணவர்களுக்கு மெடிக்கல் காலேஜே கிடைக்க மாட்டேங்குது. அதனால நாங்க ஆல் இந்தியா கோட்டால கொண்டு வந்துட்டா, அவங்களையெல்லாம் நாங்க இங்க கொண்டு வந்துரலாம். ஆனா உண்மையில என்ன நடந்தது? ஆல் இந்தியா கோட்டால ஒரு பரீட்சை வச்சாங்க. பரீட்சையில யார் பாஸ் பண்ணாங்க? ஏற்கனவே நல்ல மெடிக்கல் காலேஜ் உள்ள இதுல மாநிலங்கள்ல உள்ள பசங்க தான் அங்க பெரும்பாலும் பாஸ் பண்ணாங்க. அப்ப எத சொன்னாங்களோ அது நடக்கல. அப்ப இது உண்மையில வந்து என்னவா இருந்திருக்கணும்? சரியான இது பாலிசி என்னவா இருந்திருக்கணும்? மாநிலங்கள வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். நீங்க ஒரு 15% ஒதுக்கி, எந்த மாநிலங்கள்ல எல்லாம் வந்து அதிகமாக மெடிக்கல் காலேஜ் இல்லையோ, அந்த மாநிலங்கள வந்து சொல்லுங்க. நாங்க 15% வச்சிருக்கோம். உங்க மாணவர்கள அனுப்புங்க. அப்படின்னு சொன்னா, அது சரியான தீர்வா இருக்கும். அசோக் வர்தன் ஷெட்டின்னு ரிட்டயர்ட் ஐஏஎஸ் ஆஃபீசர். சமீபத்தில வந்து அவர் ஒரு இது பண்ணியிருந்தாரு. ஒரு காலம் புக் பண்ணியிருந்தாரு. இதத்தான் சொல்லியிருந்தாரு அவர். அப்ப நீங்க எப்பயுமே வந்து ஏழைகளுக்காகன்னு சொல்லி ஒரு திட்டத்த கொண்டு வந்து, அது ஏழைகளுக்கு எதிரானதாக அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல ஸ்பெஷலிஸ்ட்டா இருக்கீங்க பிஜேபி. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்த 125 நாள், 150 நாள்னு சொல்லிட்டு 60 நாள் கூட கொடுக்க மாட்டோம். பேசுறது தான் பெருமையா பேசுவோம். அப்படின்னு தான் இருக்கீங்க. என்ன பண்றது? இந்த மாரி மாணவர்கள் போராட்டம், இது கரப்பான்பூச்சி போராட்டம் வரும்பொழுது, ஒரு அது வந்து மாணவர்களுடைய, இளைஞர்களுடைய கோபத்த காட்டுது. இத லேசா எடுத்துக்க முடியாதுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, அந்த அளவுக்கு இன்னொரு கவலை என்னன்னா, இந்த போராட்டம் தலைமை தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற போராட்டமாக இருக்கின்ற வரையில் தான், இந்த போராட்டம் சரியான வழியில் செல்லும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பல சமயங்கள்ல வந்து தலைமைய வந்து இது பண்ணி வச்சுட்டாங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, அடுத்து வந்து இதுல வந்து ஜல்லிக்கட்டுல வந்து அதத்தான் பண்ண பார்த்தாங்க. ஜல்லிக்கட்டுல இவர் ஜஸ்டிஸ் பரந்தாமன் நெனைக்கிறேன். அவரே வந்து ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்து ம். ரிட்டயர் ஆனவரு. அவரே போயி அவங்க தீர்மானம் எடுத்துட்டாங்க கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியால. நீங்க கலைஞ்சு போயிருங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணாரு. ஆனா மாணவர்கள் வந்து கெசட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் போவோம்ன்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரு, "வேண்டாம் இருக்காதீங்கன்னு." அவங்க கேட்கல. ஏன்னா தலைமை இல்ல. அப்போ கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பயம் வந்திருக்கும். இந்த மாரி ஒரு இடத்துல மாணவர்கள், இளைஞர்கள்லாம் சேர்ந்து போராடி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பிக்சர் வந்துருச்சுன்னா, எல்லா மாநிலத்திலும் அது மாரி வந்துருவாங்களேன்னு, அந்த தடியடி, ம். தேவையில்லாத வன்முறை, மாணவர்கள் மேல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. இது எல்லாமே நடந்தது. அது மாரி இங்கேயும் ஆயிறக்கூடாது. இதுல அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து இதுல வந்து குளோபல் லெவல்ல சொல்றதுன்னா, ஈரான் வந்து அவங்க என்ன நெனைச்சாங்க? கொமேனிய காலி பண்ணு, கமாண்டர் இன் சீஃப்ப காலி பண்ணு, ஈரான் கலகலத்து போயிரும்னு சொல்லி இஸ்ரேலும் யுஎஸும் நெனைச்சாங்க. ஆனா ஈரான் சொல்லிச்சு, "இல்ல நாங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. கடைசி வரைக்கும் நாங்க வந்து தலைமை வச்சிருக்கோம்." அப்படின்னு காமிச்சுட்டாங்க. எங்களுடைய தலைமை கலகலத்து போகவில்லை. அது ஒரு இதுல வந்து குளோபல் லெவல்ல அது வார் சிச்சுவேஷன். சிமிலாரிட்டி அதோட முடிஞ்சிருது. இங்க வார் சிச்சுவேஷன் தேவையில்ல. ஆனா இங்க தேவையானது என்னன்னா, போராட்டம் என்பது ஜனநாயக வழிமுறைகளுக்கு உட்பட்டதாக கலகலத்து போகாமல் எந்த காரணங்களுக்காக துவங்கினார்களோ, அந்த காரணங்களிலிருந்து டைல்யூஷனே இல்லாம போனா, இது நல்லா இருக்கும். விஜய் ஏன் சார் பேசவே மாட்டேங்கிறாரு? ஆ சோனம் வாங்சுக் கதாபாத்திரத்தை ஏற்று ஒரு நண்பன்னு ஒரு திரைப்படத்துல நடிச்சாரு. அதுல இப்ப இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம ஃபுல்லா கிரிட்டிசைஸ் பண்ணி நெறைய விஷயங்கள் அந்த படத்துல இருக்கு. இன்னொரு பக்கம் இளைஞர்களோட ஓட்ட வாங்கி தான் அவர் இன்னைக்கு ஆட்சிக்கே வந்திருக்காரு. அப்படிப்பட்ட இளைஞர்களுடைய எதிர்காலம் வந்து இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா ஒரு ஸ்ட்ராங்கா ஒன்றிய அரசை எதிர்த்து எந்த விதமான ஒரு நிலைப்பாடும் எடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, ரொம்ப மேலோட்டமா ஒரு ட்வீட்டோட நிறுத்திக்கிறாரு. ஏன் அப்படி இருக்கு? அவரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எதிர்த்து எடுக்கக்கூடாது, நிலைப்பாடு எடுக்கக்கூடாதுன்னு மட்டுமா நினைக்கிறாரு? தன்னுடைய கட்சிக்காரங்க பண்ற அயோக்கியத்தனத்துக்கு கூட தான் சும்மா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அத பத்தி பேசாம இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்களுடைய கட்சியில உள்ளவங்கள பத்தி செய்தி வந்ததுன்னா, செய்தி வந்து 7 நாளைக்கு அப்புறம் தான் ஏதாவது ஒரு நடவடிக்கை இருக்கும். ஏன் அவ்வளவு தாமதம்? நடவடிக்கை இருந்தால், நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதும் இருக்கு. ஒரு பெண் வழக்கறிஞர் வந்து இவங்க கட்சியை சேர்ந்தவங்க சொன்னாங்க. 20,00,000 25,00,000 பணத்த வாங்கிட்டு அரசு வழக்கறிஞர்கள வந்து நியமிக்கிறாங்க. அப்படின்னு சொன்னது கட்சியில உள்ள ரொம்ப பெரிய தலைவர். இவருக்கு அடுத்து 2ஆம் நிலை தலைவர் ஒருத்தர பத்தி சொன்னாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அவர் மேல? இந்த டிஎம்கே எம்எல்ஏ வந்து வாய் தவறி பேசிட்டாரு. தப்பு. பேசுனது தப்பு. உடனடியா நடவடிக்கை எடுக்கிறீங்க. சரி, சரிதான். அப்ப இதுல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு பெண் வந்து சொல்றாங்க, எனக்கு வந்து இது குடுத்து அ ம ட்ரக் குடுக்குற மாரி ஏதோ குடுத்து என்னைய வந்து வன்புணர்வு பண்றதுக்கு 2 பேரும் முயற்சி பண்ணாங்கன்னு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க?
என்னைய வந்து கெடுக்க பார்த்தவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு இந்த எம்எல்ஏன்னு சொல்லி உங்க எம்எல்ஏ பத்தி சொன்னாங்களே, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதனால இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதெல்லாம் வரும் போகும். நமக்கு மக்கள் ஆதரவு பெர்மனன்ட்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறார். இன்னைக்கு தேதிக்கு அது உண்மைதான். என்னைக்கு தேதிக்கும் அது உண்மையா இருக்காது. புரட்சி அலைகள் பொங்கி வருகையில் புல்லின் நுனியும் புதுமை சிலிர்க்கும், புல்லாங்குழலும் புரட்சி வெடிக்கும். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ.